தனக்கு என்று எந்த ஒரு மூப்பும் இல்லாது இந்த உலகத்துல பயணிக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு வாழ்வு இருக்கிறது. அந்த வாழ்விலே வரக்கூடிய தங்கு தடை எதுவாக இருந்தாலும் அதை மனமோடு உணர்ந்து ஏற்றுக்கொண்டு அதை இறைவன் கொடுத்திருக்கிறான் என்ற நிலையை நம்ம தாண்டி ஒவ்வொன்னா அதை ஏற்று நடந்து கொண்டிருப்பது அதுதான் என்னது விலை அறிவு. எது நடந்தாலும் யாரு அவர் தான் நடக்கிறார். அப்படிங்கும் போது நமக்கு என்ன வராது. இது சாதாரணமா சொல்றதுக்கு ரொம்ப எளிமையான வார்த்தை. இந்த நிலையில நம்ம என்ன செய்ய முடியாது. பயணிக்கிறது கஷ்டம்தான், ஆனா பயணிக்க வேண்டும். ஒரு புருஷன் இந்த சேலையை விடுக்காதன்னா நம்மளால என்ன செய்ய முடியாது, கேட்க முடியாது இல்லையா? இதுதான் உடுப்பேன் இல்லையா? அவரு எங்க இப்ப போகாதே, இப்ப போல உங்களுக்கு மழை வரும், நான் இப்பதான் போவேன் இல்லையா? ஒரு சாதாரண சின்ன விஷயத்த கூட நம்மளால அதை ஏற்றுக்கொள்ள முடியல. ஒரு பக்கத்துல இருக்கக்கூடிய துணைவிக்காகவோ கணவனுக்காகவோ பிள்ளைகளுக்காகவோ இல்ல தாய் தந்தைகளுக்காகவோ ஏற்றுக்கொள்ள நம்மளால முடியல. சர்வத்தையும் ஒப்படைக்கணுங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. அடிப்பா திருமணத்துவம் அதையும் கேட்கணும். ஐயாதான் நம்மளுக்கு என்ன செய்யறாரு, நடத்துறாரு. எதுக்கு என்ன செய்யணும், பேசணும், ஆனா பேசக்கூடாது. இப்படி எவ்வளவு விஷயம் அது அத்தனையும் தாண்டி கடந்து செல்கின்ற போது ஐயா என்ன செய்வார், தாண்டி கொண்டே இருப்பார். முள் போல இருக்கிறதெல்லாம் என்ன செய்வார், பூ போல ஆக்கி கொண்டு இருப்பார். கொஞ்சம் கஷ்டமாகத்தான் இருக்கும், ஆனா போக போக என்ன செய்யலாம், அதை உள் மகிழ்ந்து உணர்ந்து கொள்ளலாம். அது விளையடினாதான் சொல்லுவார் கீதையிலே கண்ணனானவர் என்ன சொல்லுவார், எவனொருவன் என்னை சரணாகதி அடைகிறானோ அவனை சிறந்த யோகி. யோகி துறவி அதெல்லாம் பெரிய விஷயம் இல்ல. தன்னை ஒப்படைக்கக்கூடியவன், தன்னுடைய சுய விருப்புகளை எல்லாம் இறைவனிடம் சரணாகதி அடைய செய்பவன் தான் உண்மையான பக்தன், துறவி, யோகின்னு சொல்றார். அதுபோல ஒப்படைத்தாங்க. இப்போதுதான் அந்த ஒப்படைப்பு ஆகின்ற போதுதான் ஐயாவுக்கும் இறைவனுக்கும் நமக்குமான இடைவெளி என்ன செய்யும், இல்லாது ஆகும். அப்புறம் அது வேற நம்ம வேற கிடையாது. அப்படி சேர்ந்து கொள்ளும். இந்த சேரக்கூடிய தன்மை தான் அந்த இடைவெளி அற்ற பின்புதான் ஐயா என்ன செய்கின்றார், அந்த அம்மைமார்களை ஏற்றுக்கொள்கின்றார். இந்த இடைவெளியை நாமும் என்ன செய்யணும், அறுக்க வேண்டும். நம் மனசுக்கு நமக்கும் ஐயாவுக்கும் உள்ள அந்த இடைவெளி எப்படி இருக்கணும், ஐயாட்ட ஒப்படைக்கணும். இந்த ஒப்படைப்பு தான் என்னது, இந்த திருக்கல்யாணத்துல அம்மைமார்கள் சார்ந்தோர்கள் அவர்கள் ஐயாவுக்கு கொடுத்த சீதனம் கொடுத்த உடனே ஐயா என்ன செய்யறாரு, இனிமேல் உங்களுக்கு எனக்கு தற்கையில கைப்பிடித்து தாருங்கன்னாங்க. உடனே ஐயா சொல்றாரு, ஏற்கனவே அவங்க எல்லாம் உங்களுக்கு ஐயா மனைவிமார்கள் தான், நீர்தான் அவங்களுக்கு யாரு கணவன், உலகத்தின் கணவன் பரமபுருஷன் யாருதான், அவர் தான் இல்லையா? அதனால எப்படித்தான் நாங்கள் தெரியலையா, ஆனா இதுதான் இவ்வுலகிலே அவதான இகனை என்று சொல்வார்களோ கைப்பிடிப்பு கொடுக்க வேண்டும் நாங்கள் எங்கள் மூலம் என்று சொல்லி அந்த திருக்கல்யாணத்திற்கு அந்த தாய் தந்தைகளான நிலை பக்குவத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளாகிய சார்ந்தோர்கள் ஐயாவுடைய கைகளில் ஒப்படைக்கின்றார். வரக்கூடிய வாசகம் என்ன வாசகம், திருக்கல்யாண வாசகம் வருகின்றது.